ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டாக் அனலைசிஸ், ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது என்ட்ரி. ஸோ அதை பற்றி மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணுவோம். 2 ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 125 rupees 0.82 பைசே இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ஓவராலாக வியூ பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி தான் இது. ஸோ மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஒரு அப்கமிங் ஃபியூ டேஸில் இது 203 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ ரைட் நவ் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சிமிலராக இருக்கும். என்னென்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஓகே, இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 125.50 பைசே. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸ் தான். பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கம்பெனி வேறு. அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ஒரு நல்ல ஒரு மூமெண்டம், நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அண்ட் இது ஓவராலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அரௌண்ட் 200 rupees வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அப்கமிங் டேஸ் இது ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இட்ஸ் எலியட் வேவ் ஸ்ட்ரக்சர். எலியட் வேவ் கிடையாது, இட்ஸ் பியூர்லி பிரேக் அவுட். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பற்றி பேசுவோம். டூல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எலியட் வேவ் சொன்னேன், ஃபிபோனாச்சி சீரிஸ் இருக்குது, அண்ட் டெக்னிக்கல் பிரேக் அவுட் இருக்குது, அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்க சொல்லும் இது ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் பேட்டர்ன், அதாவது டிசெண்டிங் ஆர்டர் சேனல் பேட்டர்ன்ஸ். இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட்டோடைய மொமெண்டம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த நியர்பை இருக்கிற ஃபஸ்ட்டு வீக், ரீசெண்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு நியர்பை ஹை தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். இட்ஸ் 230, அப்ராக்சிமேட்டாக 230 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக. ஸோ இது இங்கே போகிற வரைக்கும்லாம் நீங்கள் எப்போவுமே வெயிட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே டார்கெட் ஆல் டைம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பேசிஸில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 months நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 3 months வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனை நீங்களும் பண்ணணுமா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்களும் ஆகணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெக்னிக்கல் கிளாஸஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிவே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டாக் சஜஷன்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கோட ஸ்டாக் சஜஷன் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன பை பண்ணலாம் அப்படிங்கிறத பிளானிங் தான் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இஸ் Bank of India number 1 and number 2 is a Punjab National Bank. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் என்னுடைய ப்ராப்பர் சஜஷன்ஸ். இதை பை பண்ணலாம், நான் பை பண்ணுறதுக்கான பிளானிங்கில் இருக்கேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கா? எஸ், திஸ் இஸ் அ ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் தான் எனக்கு இது வேர்டு தெரியும். அண்ட் இது ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இதை பை பண்ணுவேன். என்னோடய ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நான் 2%ங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துருவேன். பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 200 rupees போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ்க்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.